முதலாளி நம்ம ஊர் பொண்ணு கூட நல்லாவே விளையாடுறாங்க. இவங்களை ஊக்குவிச்சோம்னா ஒலிம்பிக்ல கூட தூள் பண்ணிடுவாங்க. ஊக்குவிப்போம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், மிஸ்டர் கோசல்ராமன் கம்பெனி அக்ரிமெண்ட் கொஞ்சம் பார்த்து சைன் பண்றீங்களா? இப்ப டயர்டா இருக்கு, ரெடி பண்ணி வை, நாளைக்கு பாக்குறேன். ஓகே ஓகே, குட் நைட் சார். குட் நைட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சாப் ரெடி. भैया घर चलो. சொப்னா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீ புறப்படு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். तुम चलो. अच्छा. हाँ. சரி சாப், நீ போலாம். ஓகே சார். காலேஜ்ல எல்லா கேம்ஸும் நல்லா விளையாண்டேன், காலையிலேயே ஷீல்டு கொடுத்துட்டேன். இப்போ ஓடி புடிச்சு விளையாண்டு இந்த வயசான காலத்துல ஏம்மா என்ன சிரமப்படுத்துற? என்னை விட்டுடு, வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டுடு. நோ ப்ளீஸ், நோ வேண்டாம், என்னை விட்டுடு. ஒரு நல்ல மாணவியோட உயிரை காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் வருத்தப்படுறேன். கேவலம் இந்த 25,000 ரூபாயினால உங்க மகளோட இழப்பு ஈடுகட்ட முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லையா? ஏன் முதலாளி, அந்த பொண்ணுதான் போய் தொலைஞ்சிட்டா, அநியாயமா அவங்க அப்பனுக்கு 25,000 கொடுத்துட்டீங்களே, எனக்கு பகிர்ந்து போச்சு. அது அவ குடும்பத்துக்கு நான் கொடுத்த நன்கொடை இல்லடா, அவ உடம்புக்கு நான் தந்த வாடகை. அப்பப்பா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடு. சார், எனக்கு டியூட்டி முடிஞ்சது, நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். டாக்டர், உங்களோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். நீங்க எனக்கு ஃபேமிலி டாக்டரா வந்துருங்களேன். என்ன கண்டவங்க கையில நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க? புரியல? எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே, எல்கேஜி குழந்தை மாதிரி தடுமாறுற. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கிட்டே ஆயிரம்னு கட்டாயப்படுத்தலாமா? உன் எதிர்கால வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னேன். நீயா ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எதுக்கும் புருஷங்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு காலையில வந்து பதில் சொன்னாலும் சரி. அண்ணா நகர்ல 3 கிரவுண்ட்ல வீடு பார்த்திருக்கேன். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வருங்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்பட்டினா கிரவுண்ட் விலையெல்லாம் ஏறிடுமா? ஓகேனா நாளைக்கே 2ஐயும் கரையும் பண்ணிடலாம். அவசரம் இல்லை, யோசிச்சு முடிவு சொல்லு.
மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். சார். டாக்டர் ஜானகி வரல? வரல சார். ஏன்? அவங்க வேலையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க சார். பத்திரிகையாளர்களாகிய நீங்கெல்லாம் என்னோட அழைப்பு கணங்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் திறக்க போற XW ராமரத்னம் விமன்ஸ் பாலிடெக்னிக்கோட திறப்பு விழாவில் நீங்கெல்லாம் அவசியம் கலந்துக்கணும். அந்த விழாவுக்கான முன்னோட்டம் தான் இந்த சந்திப்பு. சார், நீங்க இந்த விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆரம்பிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பாரதி தன்னோட கனவுல கண்ட புதுமை பெண்களை நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்துடணும்னு ஆசைப்படுறேன் சார். விமன்ஸ் பாலிடெக்னிக் திறந்தா பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தேசத்துல இருக்கிற பெண்களோட அறிவு கண்களை திறந்துட்டோம்னா அந்த விடுதலை தானா கிடைச்சிடும். அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணனாரா ஐயா? கேர்ள்ஸ் கான்வென்ட், விமன்ஸ் காலேஜ், அண்ட் நவ் விமன்ஸ் பாலிடெக்னிக். இதுக்கு மேல இந்த நாட்டுக்கு என்னமா செய்ய முடியும்? எப்படிங்கயா? என் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டவனே நீ ஒருத்தன் தானே. மேல போங்க. ஏன் சார், நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஒரு பதவிக்கு வந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லா செய்யலாம் இல்லையா? பதவி என்ன கெடுத்துட்டு மூட பயப்படுறேன் சார். நான் சாகிற வரைக்கும் இப்படி ஒரு சமூக தொண்டனாவே இருந்து செத்து போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. மொத்தத்தை எழுதிக்கங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சாகப்புறம் கடைசியா சொன்னாரே அதை மட்டும் எழுதி சொதப்பிடாதீங்க. எப்படிங்கயா? இனிமே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வராத. வாங்க டாக்டர். சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன். சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தருதா பத்தினி மாதிரி இதை உங்க புருஷன்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தன் தான் பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரம் உங்க புருஷன்கிட்ட போய் ஐயோ அத்தான் அந்த ஐயோக்கு என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழ போறீங்க. தன்மானம் உள்ள அந்த புருஷனும் என் பொஞ்சாரி இந்த XW ராமரத்ன கெடுத்துட்டான்னு பத்திரிகையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம். ஐயா, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கைய கழிச்சுக்காம கட்டி கிளம்ப.